வெவ்வேறான பாஷைகளிலே பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வரம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது என்று சொல்லும் பொழுது பிரதானமான அடையாளம் அந்நிய பாஷை அல்ல, வெவ்வேறான பாஷைகளிலே பேசுவதல்ல. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். இதுதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதுக்கான பிரதான அடையாளம். இது வெளிப்பிரகாரமான அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை பேசுவது என்பது வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியினாலே என் இருதயத்திலே நிரப்பப்படுவது என்று சொல்லும் பொழுது அது வெளிப்பிரகாரமான அடையாளம் அல்ல, அது உள்ளான வல்லமை. அது என் இருதயத்திலே நான் பெற்றுக்கொள்ளுகிற பலன். என் இருதயத்திலே நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு, பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்கு, பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு தேவன் எனக்கு கொடுக்கும் வல்லமை. வல்லமை வேறு, வரம் வேறு. வல்லமை என்பது என் இருதயத்திலே நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்காக தேவன் எனக்கு கொடுக்கிற பலன், உள்ளான வல்லமை.